ஸ்ரீதர் எப்போ பேசுவீங்க? அதாவது நம்ம 4 பேருக்காக எந்த ஒரு அரசியல் கட்சியும் அரசியல் நடத்தாது. மேடையில் பேசுகிற 4 பேருக்காக 5 பேருக்காக அரசியல் கட்சிகள் வந்து அரசியல் நடத்தாது. மக்களுக்கான அரசியல் எடுப்பாங்க. அதில் வல்லினம் மெல்லினம் ஏற்ற தாழ்வுகள், ஒரு மணிசாரி சொன்ன மாதிரி கள நிலவரம், அந்த கள நிலவரத்தை போய் பார்த்து அந்த கள நிலவரத்துடைய மக்களுடைய எண்ணங்கள் என்ன, மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அது மக்கள் என்ன ஏற்புடைய கருத்துக்களை ஏற்கிறார்கள் அப்படிங்கிறலாம் ஒரு தலைவர் ஆராய்ந்து அலசி அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி கட்சியுடைய கொள்கைகள் கோட்பாடுகளை எல்லாம் நிர்ணயித்து கட்சியை கட்டமைத்து படிப்படியாக கட்டமைத்து எங்கே மேடு இருக்குது எங்கே பள்ளம் இருக்குது அதை எப்படி சரி பண்ணணும் அதெல்லாம் சரி பண்ணி அப்புறம் அப்பப்போ நடக்கின்ற அரசியல் நிகழ்வுகளுக்கு என்னென்ன பதில்கள் கொடுக்கறது, எப்படி தற்காப்பு கொடுக்குறதுன்னு சொல்லி தான் ஃபிட்டிங் எக்ஸாம்பிளாக ரத்தின சுருக்கமாக 16ஆம் தேதி எஸ்ஐஆருக்கு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கின்ற வகையில் ஒரு ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் மாவட்டந்தோறும் நடந்தது. எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் காலத்திலேருந்து மணிசாருக்கு தெரியும், 38 வருஷமாக நான் அரசியல் இருக்கேன். இப்படி ஒரு கூட்டம், அதிலும் குறிப்பாக பெண்கள் கூட்டம். நான் தான் திருநெல்வேலிக்கு போயிருந்தேன். திருநெல்வேலியில் பாதிக்கு மேலே பெண்கள், இளைஞர்கள் மட்டும் இல்லை, எல்லா தரப்பட்ட பெண்கள் அப்படி ஒரு டிசிப்ளினாக இருந்து அந்த தலைவர் சொன்ன அந்த வீடியோ, அந்த அவர் போட்ட அந்த வீடியோவை உள்வாங்கி கொண்டு இதனால் நாம் எப்படி வந்து உஷாராக இருக்கணும், ஆளுங்கட்சி என்ன மாதிரி வந்து நம்ம சைடில் போன போது இந்த முதல் தர வாக்காளர்கள் முதல் தலைமுறை வாக்காளர்களுடைய வாக்குகள் எப்படி நம்ம பாதுகாக்க வேண்டும்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிறேன் சொன்னதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் ரவி சார் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் களத்துக்கு போய் மக்களோடு மக்களாக இருந்தால் தானே அங்கே என்ன மேடு பள்ளங்கள் இருக்கும். ஏதோ ஒரு நிர்வாகிகள் கூட்டத்தை சிறப்பாக நடத்திட்டாங்க அப்படிங்கிற கிரெடிட்டை விஜய் எப்படி எடுத்து அதைத்தான் சொல்கிறேன். அதான் சொல்கிறேன். அதாவது டைரெக்டாக ஒரு கிளைச்சலாளத்தை தலைவர் பேசுகிறார். இது உங்களுக்கு தெரியுமா? இருக்காது உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? டைரெக்டாக இப்போல்லாம் அட்வான்ஸ் தருது அரசியலில், கன்வென்ஷனல் பாலிடிக்ஸில் தமிழக வெற்றி கழகம் செய்கிறது. டைரெக்டாக தலைவர் வந்து ஒரு கிளைச்சலாளத்தை பேசுகிறார். என்னங்க இப்போ எப்படி இருக்குது, பூத் கமிட்டி எப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, இந்த ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்ணணும், சார் சொல்கிறாரு அதெல்லாம் சொல்லி கொடுக்கல அப்படின்னு டைரெக்டாக தலைவரே பேசுகிறார். மிகைப்படுத்த மாட்டார். அதாவது அடிக்கடி சொல்லுவார்ல, எங்களுக்கு பாசாங்க காட்ட தெரியாது, எங்களுக்கு மிகைப்படுத்த தெரியாது, நாங்கள் யதார்த்தத்தை சொல்கிறோம், உள்ளார்ந்த வேலைகளை செய்கிறோம், ஆத்ம திருப்தியோடு செய்கிறோம். ஏன் வெளியில் வரல? எது அன்னைக்கும் வீடியோ வெளியிட்டு ஏன் வெளியில் வரல? ஏதோ ஒரு மாவட்டத்தில் விஜய் செஞ்சிருக்கலாம். அதாவது சார் தலைவர் ஆட்சியில் நீங்கள் போருக்கு போகும்போது போருக்கு தலைவர் வந்து போர் அங்கே இருந்து ஜனநாயகத்தில் மக்களை சந்திக்கிறதையும் போரையும் நீங்க எந்த வகையில் சொல்றேங்க. முதல்ல ஒரு கட்சியில வந்து இருக்க சொல்றேன் நான். ஒரு வெற்றிங்கிறது, ஒரு போருங்கிறது என்ன சொல்றேன்னா, ஒரு வெற்றி தேர்தலில் வெற்றியோ அல்லது களத்துல வெற்றியோ எந்த வெற்றியோ ஒரு வெற்றியை இது போர் செஞ்சு பண்றது இல்ல இல்ல, ஒரு வெற்றியை பார்த்து அவர்களோட இப்பதான் பாயிண்ட் வரீங்க. ஒரு ஜனநாயகத்துல மக்களுடைய எண்ணங்களை கணித்து எப்படி உள்வாங்கி கொண்டு சொல்றேன், அதான் சொல்லி அலோவ் இட் டாக், உள்வாங்கி கொண்டு இந்த நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய கட்சிகள். இந்த நீங்கள் முந்தா நாள் ஹிந்துவில் பீகார் எலெக்ஷனை பற்றி டீகோடிங் பண்ணி எழுதியிருந்தாங்க. அதில் என்னதுமா சொல்லியிருந்தாங்க, அந்த வெற்றிக்கு பின்னால் என்ன இருக்குது, அது பீகார் தேர்தல் வேறு தமிழ்நாடு தேர்தல் ரெண்டும் அது இதுக்கும் நிறைய கிரியேட்டிவாக இருக்குது. இருந்தாலும் பை அண்ட் லார்ஜ் என்ன சொன்னால் தெரியுமா, மக்களிடத்தில் நம்பிக்கை இருந்தது, அப்புறம் ஆளுகின்ற கட்சி வந்து செய்த வேலைகளில் திருப்தி இருந்தது, தி கான்ஃபிடென்ஸ் அண்ட் தி சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த 2 ஃபேக்டரு ஒரு டாமினன்ட் ஃபேக்டர் அந்த பீகார் தேர்தலில் இருந்தது. இதைத்தான் தமிழக வெற்றி கழக தலைவர் லாங் பேக் கட்சி ஆரம்பிக்கிறது, அதாவது கட்சியுடைய மக்கள் இயக்கமாக இருக்கின்ற பொழுது மக்களுக்கு என்ன நம்பிக்கை வேணும், என்ன நம்பிக்கையை ஒரு தலைவர் உண்டாக்கணும், ஒரு அரசியல் கட்சி என்ன ஒரு நம்பிக்கையை உண்டாக்கணும், அந்த நம்பிக்கையை மக்கள் எப்படி திருப்திப்படுகின்ற வகையில் இருக்க வேண்டும், மக்கள் எதை செய்தால் திருப்தி அடைவார்கள் என்பதை அறிந்து புரிந்து அதற்கு தகுந்த மாதிரி தன்னுடைய மொடாலிட்டிஸை வந்து டிசைன் பண்ணி மக்களிடத்தில் சென்று தன்னுடைய சகாக்களையும் தொண்டர்களையும் தோழர்களையும் அனுப்பி வைத்து மக்களோடு இரு, மக்களிடம் பழகு, மக்களோடு இணைந்து பணியாற்று, மக்களிடம் படித்து தலைவர் வந்து எல்லாத்துக்குமே போடணும் அவசியம் இல்லை சார். தட் இஸ் ஓல்டு கன்வென்ஷன். இப்போ வந்து புதிய மாற்றத்தில் வந்து தலைவர் எல்லாத்துக்குமே போகணும். எங்கே போகணுமோ
தலைவர் இது இப்ப எந்த போன theory இருங்க சொல்லுங்க? இது எந்த theory? சார் உங்களுக்கு சொல்றாரு தெரிஞ்சு old இருங்க. convention, ஒரு new convention ல இது உங்களுக்கு ஏதோ ஒரு அதை theoryல சொல்லுங்க. சொல்றேன் சார் சொன்னாரு தலைவர் இந்த இடத்துல மக்களிடம் போகணும். சென்று தலைவராகுவாங்க, நேரத்துல போகலாம். அதுக்கப்புறம் மக்களிடம் செல்லல பரவாயில்ல. இது சொல்றாங்களுங்க. அதான் இப்போ வந்து செய்றாரு. எல்லா தலைவருக்கும் போல தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் டக்குன்னு ஒரு இடத்துக்கு போய் அன்கண்ட்ரோல் க்ரௌடு வந்துடும், சமாளிக்க முடியாது. அது சமாளிக்கக்கூடிய அதிகாரம் தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்லை. அது அரசாங்கத்திட்டையும் காவல்துறையும் இருக்கு. அரசாங்கமும் காவல்துறையும் அவ்வளவு போதிய ஒத்துழைப்பு எங்களுக்கு கொடுக்கறதுன்னு நல்லா தெரியும். எம்ஜிஆர் அரசியல் கட்சியை துவங்கும் போது நீங்க கூட இருந்திருக்கீங்க. கரெக்டா சொன்னீங்க. இங்க பாருங்க, எம்ஜிஆர் அந்த கூட்டத்தில் இருக்கும்போது கத்தியை கொண்டு வந்து அட்டாக் பண்ணும்போது எம்ஜிஆர் சொன்னாரு, ஒவ்வொரு தொண்டனும் கத்தியை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எம்ஜிஆர் சொன்னார். இதே தான் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கும் நடக்கிறது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் 67, 77, 2026 தேர்தலில் ஒத்து போகிற மாதிரி சில விஷயங்களை நாங்கள் சொல்கிறோம். ஆகையினால மக்களை திருப்திப்படுத்த வேண்டும், மக்களிடத்தில் பொய் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, மக்களை மடைமாற்றம் செய்யக்கூடாது, மக்களை நம்பிக்கை கொடுத்து மக்களை ஒரே வரிதான் சார். அவர் வந்து கட்சியை நடத்துறாரு, அவர் வீட்டில் இருந்தே நடத்திட்டோம், அதுலலாம் எந்த குழப்பமும் இல்லை. இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த கிளை செயலாளர் யாரோ ஒருத்தர் பேர் சொன்னீங்க, டக்குன்னு அவர் பேரை சொன்னீங்கன்னா அவருக்கு பெரிய ரசிகர் மன்றம் ஓப்பன் ஆகிடும். அந்த மாதிரி விஜய் பேசியிருக்காருன்னா அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. நாட்டில் நடக்கிற விஷயத்தை பற்றி தன்னுடைய கருத்து வரணுமா வேண்டாமா? ஒரு அரசியல் தலைவரிடம் இருந்து செக்டார் தானே சார். இப்போ பங்களாதேஷ் இப்போ டெல்லியில் ஒரு ஆபரேஷன் நடந்தது, நியூ கன்வென்ஷனல் பாலிடிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு ஒரு புது தியரி என்னை பாதிக்கிற எந்த பிரச்சனை இல்ல. அதுதான் ஸ்ரீதர் சொல்றாரு. நான் ஒண்ணேன்னு சொல்லட்டுமா? அது என்ன நீங்க அவர்ட்ட நான் ஒரே வரி சொல்லட்டுமா? அது அவருக்கு ஈஸியா புரிஞ்சிடும். டாக்டர் வேற. நம்ம ஊர்ல குடும்பம்ங்கிறது வந்து வீட்டில் உட்காந்து எல்லாரும் பேசுவோம். அமெரிக்காவில் எப்படின்னா ஹஸ்பண்ட் ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம் உட்காந்து, அம்மா உட்காந்து, அமெரிக்கான்னு இல்லை வெளிநாட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இருப்பான். அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கூட்டு குடும்பம்லாம் கிடையாதுங்க, உன் பிரச்சனை எல்லாம் நான் பேச மாட்டேன், ஏதாவதுனா நான் அங்கேருந்து உனக்கு கருத்து சொல்வேன், அது அப்பா, அதுக்கப்புறம் இங்கே வந்து அம்மா கிட்ட தனியாக பேசணும். இது என்ன கட்சி இது? எல்லா அரசியல் களத்தில் என்ன நடக்குதோ அதை பற்றி பேசணும்னு கேட்குறேன். இதில் என்ன இருக்கு மணி சார்? இது என்ன நியூ கன்வென்ஷனல் பாலிடிக்ஸ்? இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒத்து வரும்? கான்வென்ட் பாலிடிக்ஸ் ஸ்ரீதர் சொல்லு சார். இல்லைங்க, நியூ கன்வென்ஷன் ஓல்டு கன்வென்ஷன் என்ற விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னால் முதல்ல அமைப்புனா என்ன, கட்சினா என்ன, தலைமைனா என்ன, கட்டளைனா என்ன என்பது இந்திய தேர்தல் கட்சிகள் யாருக்கும் புரியலைங்க. வேற என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? போரே நடத்துகிறான், கமாண்டு கொடுத்தா அமுலாக்கணும். பிரபாகரன் வந்து ஸ்பாட்டில் நிற்க மாட்டார் எல்லா இடமும். புரியுதுங்களா? அப்போ தலைமையை ஏற்றுக்கொண்டால் தானே நடக்கணும், எல்லாமே டிசிப்ளின்டாக நடக்கணும். தலைமை என்ன நினைக்கிறானோ அது நடக்கணும். இந்த அளவுக்கெல்லாம் கட்டுக்கோப்பாக ஒரு கட்சியையோ அரசியலையோ புரிந்து கொள்ளும் அளவுக்கு இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் இயங்கவும் இல்லை, புரியவும் இல்லை. அதனால விஜய் அதை செய்யலை இதை செய்யலை நம்ம விரும்புகிறதெல்லாம் சொல்வது என்பது, எதிர்பார்ப்பது என்பது பொருத்தமில்லாதது. செய்தாரு என்னமோ சொன்னா ரிசல்ட் என்னன்னு மட்டும் பாருங்க. நான் ஒத்துக்கிறேன் சார். ரிசல்ட் மட்டும். விஜய் வந்து உங்க பிரச்சனை என் பிரச்சனையை பேசுறதுக்காக அரசியல் கட்சி நடத்தல. ஸ்ட்ரைட்டா தேர்தல், வாக்கு, முதலமைச்சர், அவ்வளவுதான். உங்க பிரச்சனையை பத்தி கருத்து சொல்ல வேண்டாம், என் பிரச்சனையை பத்தி கருத்து சொல்ல வேண்டாம், எதை பற்றியும் கருத்து சொல்ல வேண்டாம். தேர்தல் திருவிழாவில் பேசிக்கே மறந்துட்டு பேசுறாங்க. அதாவது மக்களுடைய தீர்ப்பு, நானோ நீங்களோ அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், நானோ நீங்களோ தலைவராக இருக்கலாம், நானோ நீங்களோ எந்த பலபடம் கொண்டு இருக்கலாம். ஆனால் இறுதி முடிவெடுக்கப்படுறது யாரு? மக்கள். மக்கள் என்னுடைய கட்சியோ என்னுடைய நடவடிக்கை என்னுடைய முன்னெடுப்பையோ நம்பணும். அப்புறம் அந்த நம்பிக்கையில் என்னுடைய நடவடிக்கையில் அவங்களுக்கு திருப்தி இருக்கணும். அதுக்கப்புறம் அது ஏற்புடையதாக இருக்கணும், அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும், அது நேர்த்தியான ஒரு அரசியலாக இருக்கணும், அது அறிவார்ந்த அரசியலாக இருக்கணும், அது இன்றைய தலைமுறைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியலாக இருக்கணும். இப்படிப்பட்ட அறிவார்ந்த அரசியல், புரியுது சொல்றாங்க, இப்படிப்பட்ட அறிவார்ந்த அரசியலை தான் இன்றைய வாக்காளர்கள் எதிர்பார்க்கிறார்கள். நான் ஒத்துக்கிறேன். சொல்லி முடிச்சு தமிழ்நாட்டுக்கு முதலீடு வந்ததா இல்லையான்னு கவலை கிடையாது. அது ஆந்திராக்கு போயிடுச்சாங்கிறது பத்தில நீ கவலைப்படக்கூடாது. சொல்லி முடிச்சறேன். ஸ்ட்ரைட்டா எலெக்ஷன், அவ்வளவுதான். சொல்லி முடிச்சறேன். சோ கொரில்லா ஃபைட் பண்ணார்ல பிரபாகரன். அதாவது மக்களுடைய தேர்தல்ல மக்களுடைய வாக்காளர்களுடைய நம்பிக்கையும் வாக்காளர்களுடைய எதிர்பார்ப்பையும் நாம் அறிந்து புரிந்து அதை திருப்திப்படுத்தி அந்த வழியில் வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு அரசியல் கட்சியுடைய தலையாய கடமை. அந்த வழியில் தமிழக வெற்றி கழகம் நேர்த்தியாக, நிதானமாக, ஏற்புடைய அரசியலை, ஏற்றுக்கொள்ளாத அரசியலை, அறிவார்ந்த நெறி சார்ந்த ஒரு அரசியலை
தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் 36 ஆண்டுகளா அரசியல்ல பயணிக்கக்கூடியவர் விஜயுடைய அரசியல் சரியா போகுது அப்படின்னு சொல்றாரு. எனக்கு குழப்பமே இல்ல. மணி சார் சொல்லும்போது எனக்கு புரிஞ்சிருச்சு, இவர் சொல்லும்போது எனக்கு புரிஞ்சிருச்சு. அதனால அரசியல் கட்சிங்கிறது உங்க பிரச்சனை என் பிரச்சனை பேசுறதுலாம் கிடையாது. ஓட்டு வாங்கலாம், அதுக்காக மக்கள் ஆல்ரெடி தயாராயிட்டாங்க. அதனால இருங்க, அடுத்த பாயிண்ட் சொல்றேன். அதனால இதை நம்பக்கூடிய கொள்கைகளையும் பரப்புரைகளையும் திட்டங்களையும் செயல்பாடுகளையும் மக்களிடத்தில் ஒவ்வொரு கட்சியும் சொல்லும், அதில் தமிழக வெற்றி கழகமும் சொல்லும். அதை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தான் எந்த கட்சிக்கும் மக்கள் வாக்களிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு திட்டங்களையும் அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகளையும் தமிழக வெற்றி கழகம் மக்கள் முன் வைக்கிறது. அப்படி வைப்பார்கள் என்று இன்றைய உள்ள வாக்காளர்கள் பெரும்பாலான மக்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரை நம்புகிறார்கள். அதனால் வருகின்ற தேர்தல் இருக்கு. ஒரு வரி எனக்கு புரிஞ்சிருச்சு சார். திரைப்படம் அன்னைக்கு ரிலீஸ் அன்னைக்கு பார்க்கும்போது தான் கதை தெரியணும். அது வரைக்கும் கதை தெரியக்கூடாது, யார் நடிக்கிறாங்கன்னு ஒன்றும் தெரியக்கூடாது. அரசியல் அதே மாதிரி ஓட்டு போடுற அன்னைக்கு தான் தெரியணும். அது வரைக்கும் நாடு எப்படி நாசமா போனாலும் கருத்து தெரிவிக்க கூடாது. ஏன்னா கரெக்டாக